ஹே, இங்க பாருங்க கைஸ், கியூட்டா ஒரு டீ பாட்டு. இதை பாக்குறப்ப நம்ம ஊர் ஞாபகம் தான் வருது. இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி கெரியர்ல சாப்பாடு கொண்டு போன ஞாபகம்லாம் வருது. ஓ வாவ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேர்லாம் எதுக்கு? உட்காருக்குதான். ஓ நைஸ் காமெடி. என்னோட கிச்சன்ல வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ்க்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுக்கலான் இருக்கேன். ஹேண்ட் பேக் ஏதாச்சும் ஒரு லாங் டோட் பேக்ஸ் அந்த மாதிரி வாங்கினோன்னா அதுல கியூட்டா தொங்க விட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வீக்கெண்டில் ரிலாக்ஸாக ஒரு விண்டோ ஷாப்பிங்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது மஸ்ஜித் மால். இந்த மஸ்ஜித் மால் எங்கே இருக்குன்னா அபுதாபியில் முகமது பின் ஜாயத் ரீஜன்லேருந்து ஒரு 20 to 30 minutes ட்ராவலில் இருக்குது. காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. உள்ளே நுழைஞ்சதும் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லாட்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இந்த லாட்டுன்ற கடை நம்ம ஊரில் எப்படி டிமார்ட்டோ அந்த மாதிரி தான் இது. இவங்களுக்கு மிடில் ஈஸ்டில் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. எதுவும் வாங்கலைனாலும் விண்டோ ஷாப்பிங் வர்றதே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் தான். கார்ட்டை எடுத்தாச்சு, இனி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். ஏதாச்சும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வாங்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிளாஸ் செக்ஷன் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லலாம் இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. பர்டிகுலராக டீ குடிக்கிற கிளாஸ்வேர்ஸ் இது நிறைய டிசைன்ஸில் பார்க்க முடியுது. ஹே, இங்க பாருங்க கைஸ், கியூட்டா ஒரு டீ பாட்டு. அழகா கியூட்டா இருக்கு. இதெல்லாம் ஐ திங்க் பேக்கிங் செஷன்ஸ், பேக்கிங்க்கு தேவையானது. ஓ, டீ பாட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது டேபிள் மேட்ஸ். இதில் இந்த டிசைன் பாருங்கள், பர்டிகுலராக லீஃப் ஷேப்பில் இருக்குது. ரொம்ப யூனிக்காக இருக்குது. வழக்கமாக ரவுண்டாக இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததாக பக்கத்துலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கோல்டன் கலரில் டீ பாட்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், டிஃபன் கெரியர்லாம் இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது சின்ன வயசில் ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு போன ஞாபகம்லாம் திரும்ப வருது. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி டிஃபன் கெரியர்லாம் எடுத்துகிட்டு போவாங்களான்னு தெரில. அவங்களுக்கு இது ஒரு விண்டேஜ் கலெக்ஷனாகவே தெரியும். அதுலேயும் இங்கே பாருங்கள், பெரிய சைஸ் கெரியர்லாம் வேறு இருக்குது. இவ்வளோ பெரிய டிஃபன் கெரியர்லாம் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பார்க்கலாம். அப்படியே வந்தோன்னா இது பாருங்கள், பாத்திரத்தில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த மாதிரி கிளாஸ் வேர்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃபுட்டு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, அப்புறமா மீல் ப்ரெப் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி ஸ்டாக்கபிளாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஓ வாவ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம கியூட்டா இருக்குல்ல? ஏன் வீணோ? இந்த மாதிரி கடைக்கு வர ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு பொருள் வாங்குறதுக்காக வந்திருப்போம், ஒரு 10 பொருளை வாங்கிட்டு போவோம் தேவையே இல்லாம. இந்த ஓவரால் இதுலயே எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இந்த சேர்லாம் எதுக்கு? உட்காருக்குதான். ஓ, வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸை பெட்டோட சைட் டேபிளில், அப்புறமா கிச்சனோட கவுண்டர் டாப்பில் இங்கெல்லாம் வைக்கிறப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் இஷ்யூவும் இல்லாமல் இருக்கும். என்னோட கிச்சன்ல வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ்க்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுக்கலான் இருக்கேன். கியூட்டா இருக்கு. எவ்வளோ ருபீஸ்? ஒய், எவ்வளோ ருபீஸ்? மேபி அங்க போட்டிருக்கோம். ஓகே, சாரி.
$6. $6க்கு இது ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஓகே, கியூட். இங்கே குட்டி குட்டி செராமிக் பவுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துச்சு. $2, $3க்கெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒரே டைமில் 8 to 10 பவுல் கிட்டத்தட்ட எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப மணி சேவிங்காக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம வந்திருக்கிறது பேக் செக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளட்ச் பேக்ஸ். வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், நைட் பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஃபுல் லுக் கம்ப்ளீட் ஆகும். இங்கே பாருங்கள் காய்ஸ், ஸ்லிங் பேக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்தியன் ட்ரெஸ்ஸஸோடலாம் பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மொபைல் அண்ட் ஒரு குட்டி வேலட் இதில் வச்சு கேரி பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக ஹேண்ட்பேக் செக்ஷன். இதில் பர்டிகுலராக இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இந்த டிசைன் ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா $25 போட்டிருக்கு. ஓகே, ப்ரைஸ் வைஸ் ஓகே தான். பட் இதில் ஒரு சில ஹேண்ட்பேக்ஸ் பார்க்குறப்போ எல்லாம் ஒரே டிசைனில் இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு தெரியல. பர்டிகுலராக இது வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் யூஸ் பண்ணுற ஸ்லிங் பேக்ஸு. ரொம்ப அழகாக ஆர்டிஃபிஷியல் பேர்ல்ஸு, பீட்ஸு, சீக்வென்ஸ் ஒர்க்ஸு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வச்சு குட்டீஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டாய் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி ஒரு டாய்ஸ் பிடிக்கும். இந்த மாதிரினா இந்த டாய் இல்லை, இதே மாதிரி கைண்ட் ஆஃப் டாய்ஸ் பிடிக்கும். ஹேண்ட்பேக் ஏதாச்சும் ஒரு லாங் டோட் பேக்ஸ் அந்த மாதிரி வாங்கினோன்னா அதில் க்யூட்டாக தொங்க விட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்துலேயே ட்ரெஸ் செக்ஷன் இருந்தது. வீட்டுக்குள்ளே போடுற ட்ரெஸ்ஸஸ், ஸ்குவாட் செட்ஸ், ஜீன்ஸ், நைட் பேண்ட்ஸ், குட்டீஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் டாப்ஸ் அண்ட் பாட்டம் தனித்தனியாக எடுத்து மேட்ச் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓவர் சைஸ்டு டிஷர்ட்ஸ்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சது. ஒரு கேஷுவல் அவுட்டிங்க்கு ஓவர் சைஸ்டு டிஷர்ட் வித் கார்கோ பேண்ட்ஸ் மேட்ச் பண்ணனா அந்த அவுட்ஃபிட்டே செம்மையாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸும் கூட. நைட் பேண்ட்ஸ் மட்டும் செப்ரேட்டாக வேணும்னா எடுக்கிற மாதிரி பாட்டம்லாம் தனியாக இருந்தது. பட் யூஸ்வலாக நான் எப்போவுமே இந்தியாவிலேருந்து வர்றப்போ ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். இங்கே வந்து வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். அவ்வளோதான் கைஸ், லாட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்குற வியூ மாலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து பார்க்குறது. ரொம்ப டைமும் ஆனதுனால இனிமேல் வீட்டுக்கு போய் குக்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டு இங்கேயே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். வீட்டுக்குள்ளேயே இப்படியே 24/7 வேலை பார்க்குற எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் நான் சொல்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் கிச்சன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட வெளியே போய் என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து ஓடுற நெக்ஸ்ட் வீக்குக்கு நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ணின ஃபுட்டும் வந்தாச்சு. என்ன தான் வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலும் எப்போவுமே எங்கே போனாலும் நமக்கு இந்தியன் ஃபுட் சாப்பிட்டு வர திருப்தி மாதிரி வேறு எங்கேயுமே வராது. நீங்களும் இதே மாதிரி பர்சனாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், வீக்கெண்டில் எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக போனது. உங்களுக்கும் ரிலாக்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதோட லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல vlogsல சந்திக்கலாம். Until then, bye guys.